இது யூடியூபர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு கதை. ஒருத்தர் துபாயிலேருந்து வராருன்னு வச்சுக்கோங்க. வரும்போதே அவர் துபாய்க்காரர் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் துபாயிலேருந்து வந்திருக்காரு இல்லையா. அவரோட ஒரிஜினல் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த குவாலிட்டி அவர் நிஜமாகவே எப்படிப்பட்டவர், கோவக்காரரா, சிடுமூஞ்சியா, அன்பானவரா, இல்லை ரொம்ப நல்லவரா, இல்லை இழிச்ச வாயினா, இப்படிங்கிறது அவர்கிட்ட பழக பழக போக போக தான் நமக்கு அந்த கரெக்டான டைட்டில் நமக்கு கிடைக்கும். அது மக்களாக பார்த்து அவருக்கு கொடுக்குறது. மக்கள் என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன டைட்டில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் உங்களோட ஒரிஜினல் டைட்டில். அதே மாதிரி தான் யூடியூப்பில் நம்ம ஒரு டைட்டில் போட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் ஸ்டார் பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஆனால் இது லாங் டேர்மில் இது சூப்பர் ஸ்டாருக்கான வீடியோ தான் அப்படிங்கிறது எப்போது 100% நிரூபணம் ஆகும்னா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்ட டைட்டிலுக்கு ரிலேட்டடாக அவங்க பேசணும். அதாவது சூப்பர் ஸ்டார் சம்மந்தமாகவே கமெண்ட்டில் பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது, நிஜமாகவே இது சூப்பர் ஸ்டார் சம்மந்தமான வீடியோ தான் போல் அப்படிங்கிறது 100% அப்போ தான் அதை ரெகக்னைஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் வீடியோ பற்றி என்ன வேணால் சொல்லலாம். நம்பர் 1 ட்ரெண்டிங் வீடியோ ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு கூட நம்ம போடலாம். ஆனால் நிஜமாகவே அது நம்பர் 1 ட்ரெண்டிங் வீடியோ ஆஃப் ஆல் டைமாங்கிறது கமெண்ட்டில் சொல்கிறவங்கள பொறுத்து தான். இதை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய வீடியோ கீழே வர கமெண்ட்டில் சிலதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. உதாரணத்துக்கு, நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு கமெண்ட். என்னால் உங்களுடைய ஆர்வத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நான் மூக்கடைப்பு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூடியூப் என்ன நினச்சிக்கும், இது ஏதோ சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோ போல், இல்லை ஏதோ டெக் சம்மந்தமான வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு அது சம்மந்தமான ஆட்கள்கிட்ட கொண்டு போய் இந்த வீடியோ கொடுக்கும். இது போக இதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னே வச்சுக்கோங்க. ஸோ நானுமே அதை என்டோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த டிஸ்கஷன் ஒருத்தர்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 4-5 டிஸ்கஷன் ஒரு 4-5 பேர்கிட்ட நான் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாகவே இது ஏதோ சாஃப்ட்வேர் சம்மந்தமான டெக் சம்மந்தமான வீடியோ தான் நினச்சிக்கோங்க அந்த யூடியூப். இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு. என்ன டைட்டிலில் என்ன சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோமோ அது சம்மந்தமாக பேசுங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, எங்கே வேலை பார்க்குறீங்க, யூடியூப்பில் எவ்வளோ காசு வருது, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணுன்னா தயவு செஞ்சு அங்கே கேளுங்க. கண்டிப்பாக பதில் சொல்கிறேன்.